ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பிரேயரை காம்ப்ளிகேட் பண்ணி பயங்கரமாக ஒவ்வொருத்தர் வெவ்வேறு மாதிரி ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜபத்துக்காக பயங்கர ஆயத்தங்களை போட்டு நான் தப்பு சொல்ல, அவங்களுக்கு இருந்த வெளிப்பாட்டில் அவங்க அப்படி ஜெபிச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் காலங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சிலுவையும் உடன்படிக்கையும் உங்கள் ஜபத்தை மாற்றவில்லை என்றால் சுவிசேஷத்தை நீங்கள் அறியவில்லை என்று அர்த்தம். இஃப் த கிராஸ் ஹேசன்ட் சேஞ்ச்ட் யுவர் பிரேயர் லைஃப், உங்கள் சிலுவை, இயேசுவினுடைய சிலுவை தியாகம், இயேசுவினுடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் உங்கள் ஜெபத்திலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் இன்னும் சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. Praying before the cross is different from praying after the cross. சிலுவைக்கு முன்னாடி, அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை கேட்டு ஜெபம் பண்ணியிருக்கலாம். சிலுவைக்கு பின்னாடி என்னை மன்னிச்சதுக்காக நன்றின்னு பிரேயர் பண்ணோம். ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது தெரியுமா? சிலுவைக்கு முன்னாடி பலி செலுத்தி என்னை மன்னிச்சிருங்க, என்னை இறங்குங்க, எனக்கு இறங்குங்கன்னு ஜெபம் பண்ணோம். இங்கே அப்படி ஜெபம் பண்ண வேண்டியதில்லை தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி இருக்கார்ல, எலியா தீர்க்கதரிசி தான் நான் ஆரம்பித்தேன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து மழை பெய்யணும்னு கருத்தாக ஜெபம் பண்ணார். மழை என்ன ஆயிடுச்சு? பெஞ்சிருச்சு. கவனிங்க. இப்போது மழை பெய்யறதுக்காக எலியா எப்படி ஜெபம் பண்ணாருன்னு தெரியுமா? மழை பெய்யணுன்றதுக்காக எலியா எப்படி ஜெபம் பண்ணாருன்னு தெரியுமா? முட்டி போட்டு தலையை 2 காலுக்கு நடுவில் விட்டு இப்படி மடங்கி பெண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறாரு மழை பெய்யணும்னு. ஓகே, மழை பெய்யறதுக்கு ப்ரேயர் முட்டி போட்டு காலை பெண்ட் பண்ணி காலுக்குள்ளே தலை விட்டு அப்படியே பெண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு, மழை பெய்யணும் மழை பெய்யணும் மழை பெய்யணும். இதே இந்த மனுஷன் ஒருத்தனை சபிக்கிறதுக்கு ப்ரேயரே பண்ணல, போகிற போக்கில் ஒருத்தனை சபிக்கிறான், சாகிறான். இப்போது பழைய ஏற்பாட்டில் ப்ரேயர் எப்படி இருந்துச்சுன்னா, சாபம் ஈஸியாக வந்துடும் நம்பினாங்க, ஆசீர்வாதத்துக்கு கஷ்டப்படணும்னு நம்பினாங்க. அவங்க ப்ரேயர் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, சாபம், ஒருத்தனை சபிக்கிறது ஈஸி, ஆசீர்வதிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரதர். ஒருத்தனை அப்படி பேசினா அப்படி சாபத்தை விட்டு அவன் செத்துருவான். ஆனால் ஆசீர்வதிக்கப்படணும்னா நாங்கள் போராடணும். சாபம் பாவத்தினுடைய விளைவு, ஆனால் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் நினச்சா தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ரேயர் பண்ணதுனால தான் அவங்களுடைய ஜபம்லாம் கெஞ்சர ஜபமாகவே இருந்துச்சு. ஆனால் சிலுவைக்கு இந்த பக்கம் நான் சொல்கிறேன், சாபம் தான் கஷ்டம், ஆசீர்வாதம் ரொம்ப ஈஸி. சிலுவைக்கு இந்த பக்கம் கர்த்தர் சாபத்தை நீக்கி போட்டு ஆசீர்வாதமாக்கி தைரியமாக வாடாங்கிறார். சிலுவைக்கு இந்த பக்கம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு தயங்காத, தைரியமாக வா. நீ யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை கையுங்களமாக பிடிச்சாலும் எங்கிட்ட வரப்போ தைரியமாக, யூ ஆர் சேஃப் மிரர். இந்த மாதிரி ஒரு விபச்சாரத்தில் எவனாவது கையுங்களவமாக பழைய உடன்படிக்கையில் சிக்கியிருந்தான்னு வைங்களேன், அங்கே அடிச்சு கொண்டுருவாங்க. ஆனால் இயேசுகிட்ட சொல்கிறாரு, தைரியமாக எங்கிட்ட விடு, ஒருத்தனும் மேலே கல் போடாமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன மாதிரியான அப்ரோச்சை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ப்ரேயரில் நான் சொல்கிறேன், குற்ற மனசாட்சியே இருக்கக்கூடாது. சிலுவைக்கு இந்த பக்கம் இருக்கிறீங்களா, தைரியமாக அப்பாட்ட பேசலாம், நீங்கள் தைரியமாக பேசலாம். நீங்கள் ஹெசிடேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல உங்களுக்கு ப்ரேயரில் தேவை என்ன தெரியுமா? யூ நீட் போல்ட்னஸ் டு ப்ரே. யூ நீட் போல்ட்னஸ் டு கம் பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசனத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, தைரியம் தான் இருக்கணும். பாருங்க, சுயநீதியை பார்க்குறவன் தைரியமாக ஜெபம் பண்ண மாட்டான், கிருபையை நம்புறவன் தைரியமாக ஜெபம் பண்ணுவான். சுயநீதியை பார்க்குறவன் ஜபத்துக்கு ரொம்ப தயங்குவான், அவனால் ஜெபம் பண்ண முடியாது, நான் தகுதியற்றவன், நான்லாம் பரிசுத்தம் இல்லை, நான்லாம் ஜெபிக்கிறதுக்கே தகுதியற்றவன். ஆனால் கிருபையை நம்புறவன் தைரியமாக வருவான். ஏன்னா வேதம் சொல்லுது, தைரியமாக கிருபாசனத்தண்டைக்கு முன் நாம் வரக்கடவோம். ஸோ இந்த ப்ரேயரையே நான் ஒரு ஓமையிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேனே. இயேசு ஒரு ஓமை சொல்கிறாரு. ஒரு அப்பாவுக்கு எத்தனை பசங்க இருந்தாங்க? இந்த 2 பசங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அப்பாட்ட என்னைக்கு சின்ன பையன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அழிச்சு செலவு பண்ணி சுற்றி பஞ்சம் கஷ்டப்படும் போது அவன் மனசில் நினைக்கிறான், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னு நினைக்கிறான். அந்த அப்பான்ற உறவு தான் தைரியமாக அவனை வீட்டுக்குள்ளே வரைக்கும் கொண்டு வந்துச்சு. ஆனால் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கடைசி வரைக்கும் அவரை யாராவே பார்க்கல, அப்பாவே பார்க்கல. அவனுடைய டீலிங்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாஸ்டர் சர்வெண்ட்டாக தான் பார்க்குறான். நான் செய்த வேலைக்கு நீர் எனக்கு ஒரு கூலி கொடுத்துருக்கலாமே, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துருந்தா நான் சந்தோஷம். நீ இன்னைக்கு வரைக்கும் அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ஒரு மாஸ்டர் சர்வெண்ட்டாக பார்க்குற. இந்த ப்ரேயர் செட் ஆகாது, ஃபாதர் சன்ற ப்ரேயர் தான் செட் ஆகுங்கிறார். கவனன்ட் மாறுது. என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்கள் ப்ரேயரில் எப்படி நீங்கள் தேவனை அப்ரோச் பண்ணுறீங்க? ஹவு டு யூ ப்ரே? ஹவு டு யூ அட்ரஸ் காட்? தேவனை கடினமானவராக பார்க்குறீங்களா? ஆண்டவரே உமக்கு சித்தமானா செய்யுங்க, நீங்கள் இறங்குங்க, நீங்கள் என்ன இறக்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன செய்யாமல் போயிட்டாரு, உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்கள் மனசில் தேவனை நீங்கள் யாரா நினச்சி என்னவா பார்க்குறீங்களோ அப்படித்தான் நீங்கள் அவரை அணுகுவீங்க.
அவர் அணுகுவீங்க. இன்னைக்கு நான் ப்ரேயரில் எங்கேயே மாற்றம் வரணும்னா மனநிலையிலே மாற்றம் வரணும். எங்கள் அப்பாட்ட போகிறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? எங்கள் அப்பாட்ட நான் தைரியமாக போவேன். எந்த இடத்திலும் எப்பொழுதும் எந்த சூழலிலிருந்தோ நான் கூப்பிட்டா எங்கள் அப்பா எனக்கு பதில் கொடுப்பார், எனக்காக அவர் செய்வார் என்கிற தைரியத்தோட ஜெபியுங்கள்.